ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, மனவழிகள், மனதில் இருக்கும் அத்தனை விதமான பாரங்களும் உன்னால் தாங்க முடியவில்லை என்பதை நான் அறிகிறேன். ஒவ்வொரு நேரத்திலேயும் ஒவ்வொரு காலத்திலேயும் நீ என்னிடம் கேட்கும் ஒரே ஒரு விஷயம், மன வலிகளும் தாங்கவில்லை, உடல் வலிகளும் தாங்கவில்லை, மனதாலும் நான் தெம்பாக இல்லை, உடலாலும் தெம்பாக இல்லை, எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது என்பதுதான். அம்மா, வாழ்க்கையில் நீ நிறைய முறை உன் வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்டு விட்டாய். உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் எப்பொழுதும் எந்த ஒரு நிமிஷமும் சரிதான், சம்பந்தம் இல்லாமல் எதுவும் உன் கையை தேடி வராது. உன்னுடைய வாழ்க்கையை அற்புதமாகவும் அதிசயமாகவும் வாழ வைப்பது என் கையில் இருக்கும் பொழுது மற்றவர்களுடைய வாழ்க்கையை பற்றியும் மற்றவர்கள் என்னென்ன நினைப்பார்கள் என்பதை பற்றியும் யோசனைகள் உனக்கு எதற்கு தாயே? உனக்கு தேவை இல்லாத விஷயங்களை பற்றி யோசிக்காமல் தேவை இருக்கும் விஷயங்களை பற்றி யோசித்தால் முன்னுக்கு வரலாமே அந்த சமயம். நீ எப்போ பார்த்தாலும் என்ன நினைக்கிறாய்? வாழ்க்கையில் எனக்கு இது கிடைக்கவில்லை, அது கிடைக்கவில்லை என்று. வாழ்க்கையில் எல்லாமும் கிடைக்கும். நீதான் எதையும் இன்னும் புரிந்து கொள்ளவே இல்லை. வாழ்க்கையில் சகலங்களையும் நீ பெறுவாய். அதில் எந்த குறைகளும் அல்ல. குறைகள் என்பது வராது என்று வைத்துக்கொள். நீ இப்படி வாழ்நாள் முழுவதும் இதே மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் என்று வைத்துக்கொள். இதனால் யாருடைய வாழ்க்கை கெட்டு போகும், யாருடைய வாழ்க்கை மோசமாகும், யாருடைய உடல் மோசமாகும் என்பதை சற்று புரிந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையை நீதான் அம்மா பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அமைப்பது யார் கையில் உள்ளது? இந்த சாயின் கையிலேயே உள்ளது. இந்த சாய் கையில் அனைத்தும் இருக்கும் பொழுது மற்றவர்களை பற்றி எதற்காக நீ நினைக்க வேண்டும்? என்ன விஷயத்திற்காக நீ மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டும்? எதுவாக இருந்தாலும் சரி செய்வேன். எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் அமைதியாக கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னுடைய மனதளவில் நிறைய மன உளைச்சல்கள் இருக்கிறது. மன உளைச்சல்கள் இல்லாமலும் வாழ்க்கையில் நிம்மதிகரமான ஒரு விஷயத்தையும் கூடிய சீக்கிரத்தில் அள்ளிக்கொண்டு நான் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் படி எல்லா விஷயத்திலேயும் கவலைகள் பட்டுக்கொண்டே இருக்காதே. வாழ்க்கை என்றால் கவலைகள் இருக்கும். அதுவே எப்படி தெரியுமா இருக்கும்? உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் அற்புதமாகவும் எல்லா விஷயத்தையும் அதிசயமாகவும் இனிமேல் உன் வாழ்க்கையில் தரும். யாரை பார்த்தும் பயப்படாதே. இந்த விஷயம் நடக்கும், அந்த விஷயம் நடக்கும் என்று எதை கண்டும் அஞ்சாதே. எதுவும் உன்னுடைய வாழ்க்கையில் தவறாக எல்லாம் நடக்காது. நிறைய உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எது நல்லது, எப்படி தர வேண்டும், எல்லாம் எனக்கு தெரியும். புரிந்ததா? உன்னுடைய வாழ்வில் எல்லா காலமும் எல்லா நேரமும் உனக்கு இதுவரைக்கும் சரியாக அமையவில்லை என்று நினைக்கிறாய். ஆனால் அப்படி கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் எல்லாமும் சரியாகத்தான் அமைந்துள்ளது. கூடிய விரைவிலேயே நிறைய அற்புதத்தை காண்பீர்கள். புரிந்ததா? உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் துளைத்து விடுவாயோ என்று நினைத்தாயோ அதெல்லாம் கட்டாயமாக துளைக்க மாட்டாய். வாழ்வில் எல்லாமும் நிம்மதியாகவே நடக்கும். காலம் முழுக்க உனக்கு நான் சந்தோஷங்களை அள்ளி 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 கொடுத்து கொண்டேதான் இருப்பேன். ஒரு நிமிஷத்தில் கூட இது என்னடா வாழ்க்கை, நமக்கு நாள் நேரமெல்லாம் மாறும் என்று நினைத்தால் எதுவுமே மாறவில்லையே என்று நீ எப்பொழுதுமே சொல்லாத வகையில்
உன்னுடைய வாழ்க்கையை நான் திருப்திகரமாக பார்த்து கொள்வேன். நான் யாரையும் எப்பொழுதும் அலட்சியம் செய்யும் தெய்வம் அல்ல. இந்த உலகத்தில் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, தன்னுடைய பிள்ளைகள் தன்னை நாடி வந்து விட்டார்கள் என்று தெரிந்த பிறகு அலட்சியங்கள் செய்யாது. ஒரு அளவுக்காவது கஷ்டமான சூழ்நிலையில் கூட தாண்டி, அதாவது எப்படியோ தாங்கி பிடிக்கும் அளவுக்கு வாழ்க்கையோ நல்லபடியாக இருக்கும். நலங்கள், வளங்கள், ஐஸ்வர்யங்கள் என்று ஒவ்வொன்றாக கிடைத்துவிடும். யார் என்ன சொன்னாலும் எதையும் எப்பொழுதும் மனதுக்குள் வைத்து கொண்டே இல்லாமல், எல்லாம் எனக்காக என்னுடைய அப்பன் செய்வார், நல்ல விஷயத்தை அமைத்து கொடுப்பார் என்று நம்பிக்கையோடு ஒவ்வொரு காரியத்தையும் அற்புதமாக செய்வதற்கு முடிவெடுங்கள். காலம் உங்களை எப்பொழுதும் கைவிடாது, அதை மறந்து விடாதீர்கள். இன்றைய சோதனை நாளை மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமையும். சோதனை காலங்கள் என்றுமே சோதனை காலமாகவே இருக்கும் என்று நினைக்கக்கூடாது. அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான நேரங்கள், காலங்களாக இருக்கும். உன்னுடைய கவலைகள், உன்னுடைய அனைத்து விஷயங்களும் கூடிய சீக்கிரத்திலேயே சரியாகும். யாரையெல்லாம் பார்த்து நீ பயந்தாயோ, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தவறாக நடக்கும் என்று நினைத்தாயோ, அது எதுவும் உன் வாழ்க்கையில் தவறாகாமல் எல்லாமும் எப்பொழுதும் இன்பமாகவே நடக்கும். இன்பம், யோகம் அனைத்தும் வரும் என்றால் பார்த்து கொள்ளே. கவலைப்படாதே, எல்லாம் நல்லதுக்கே. எல்லா விஷயங்களும் சுபத்துவமான விஷயங்கள்தான். நீ நினைப்பது போல அல்ல. பயந்து கொண்டே இருக்காதே. பல நன்மைகளும் பலவிதமான பாராட்டுகளும் வரும். இதுவரைக்கும் எந்த ஒரு நன்மையும் நடக்கவில்லை. எல்லாம் மன உளைச்சல்கள் மட்டுமே, சிறு வயதிலிருந்து. ஆனால் இதற்கு பிறகு வரும் விஷயங்கள் அனைத்தும் சந்தோஷமான விஷயங்கள் மட்டுமே. தாராளமாக நன்மைகள் நடக்கும். ஒரு இடத்தில் கூட உனக்கு தீமைகள் நடக்காது. ஏகப்பட்ட சூட்சமமான விஷயங்கள் நடக்க இருக்கிறது. சூட்சமமான விஷயத்தை நான் என்னென்னவென்பதை சொல்வேன். எல்லா விஷயத்தையும் பிடித்து கொண்டு ஓடு. காலம் உன் பக்கம்தான். யார் எது சொன்னாலும் காலம் என் பக்கம் இல்லையோ என்று நினைத்து வருத்தப்படாதே. காலம் நிச்சயமாக உனக்கானதை செய்துவிடும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான ஏற்றங்களையும் ஒவ்வொன்றாகவே தந்துவிடும். சுவாரஸ்யத்திற்கு எந்த குறையும் வராது. இதுவரைக்கும் பதறிய வாழ்க்கை இனி அற்புதமாக இருக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.